ப்ரோட ஷாப் நேம் போட்டு தேடினாலே வரது இதுதான் இருக்கு. ஸ்லோமோ ஃபாஸ்ட் எல்லாமே இருக்கும். இதோட அட்வான்ஸ் ஆமா இதுல தான் நீங்க எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ண முடியும். ஓகே சோ இதெல்லாம் வந்து V8 மாடல். இது ஹோல்டர் இது இப்ப கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருக்க ஐட்டம். ஓகே வெளிய நிறைய பிரைசிங்ல இருக்குன்னு கொடுக்கும்போது நம்மளே 700 தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஓகே சோ இப்போ மழை காலம் ஆரம்பிச்சா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிரைஸ் ஏத்துவாங்க. நம்ம பிரைஸை கம்மி பண்றோம். இன்னோவேட்டிவ் கிட். இப்போ இது ஒரு பிகினரா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைட், ஒரு மைக், ஒரு ஸ்டாண்ட், ஒரு ஹோல்டர் மொத்தம் செட்டா வந்துரும். செட் 1000 இ-காமர்ஸ் வெப்சைட் நேம் பண்ண விரும்பல. பட் எல்லாருமே வந்து ஃபாஸ்டா இருக்கனால எல்லாமே அதே தான் அங்கதான் போறாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்துமே அங்க ரிவ்யூஸ் இருக்குதா, இவ்வளவு இருக்கா, சரி ஓகே நம்ம வாங்கிடலாம், வீட்லயே டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்றாங்க. சோ அதுக்கும் நம்மதுக்கும் எப்படி ப்ரோ கம்பேரிசன், எப்படி நம்ம இங்க நம்பி வாங்கலாம்? வந்து ஒரு ஆன்லைனே சஜஸ்ட் பண்ணின்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கிடைக்காத பொருளுக்கு ஒரு வேளை இங்க நம்ம எடுக்க முடியாது அப்படின்னும் போது ஆன்லைன் போகலாம். கிடைக்குதுன்ற பொருளை நீங்க ஆஃப்லைன்ல வாங்க, உங்க பக்கத்துல கடையில போய் வாங்க. டச் அண்ட் ஃபீல் அது ஒரு வேற லெவல் ஃபீல். அது என் கஸ்டமர்ஸ் தான். ஸோ வந்து இதை பார்த்து இது இப்படி இருக்கா தமிழ், இது எப்படி இருக்கு, என்ன ஏது, இதெல்லாம் பார்த்து வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பைக்கோட ஹெல்மெட்ல மாட்டுற வைப்பர். ஓ ஓகே. இது இந்த டிராவல் பண்றவங்க எல்லாம் என்கிட்ட வாங்குவாங்க, தெரியுதா? ஸோ இதை டிராவல் பண்றவங்க வாங்க. ப்ளூடூத் சன்கிளாஸ்லயே என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மைக் இருக்கு. அதாவது சன்கிளாஸ் எப்படி விவேகம் படத்துல அஜித் சார் பேசுவாரு, கண்ணாடியை மாட்டிட்டு தலை பேசுவார்ல, ஆமா ஆமா அந்த கண்ணாடியிலே போன், அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து வெளியே பார்க்கவே முடியாது. கிராஃபிலாம் பண்றாங்க, இல்ல ஒரு ஹைலைட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு தீமிங் கொண்டு வருவாங்க. இதுல வந்து ஒவ்வொரு கலர் வரும். ஓகே. இப்ப நம்ம வந்து இதை வந்து ஒரு ப்ராடக்ட் போட்டோகிராஃபில எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இதோட தீமிங்கே வேற மாதிரி இருக்கும். நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் வித் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சோ நீங்க லெஃப்ட் திரும்பினா நிஜ டைம் நான் பாத்துர்க்கேன், ரைட் திரும்பும். நீங்க வந்து கையை இப்படி திருப்பினாலே போதும், அதுவே லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் மாதிரி. நீங்க கியரை கட்டி இன்டர்சேஞ்ச் பண்ணி மாட்டணும்ன்ற அவசியமே கிடையாது. நெக் பில்லோ வாங்கணும் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 1000 ரூபாய். அந்த கார் நெக் மசாஜரே கொடுக்குறேன். இந்த மெஷ் தான் இது. ஆக்சுவலி இது வந்து ஒரு சிலிக்கா ஜெல் மெஷ். பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சில்னஸ் தெரியும் ஏசில இருக்கிறதால. இது ஒன்னும் கார்ல நீங்க யூஸ் பண்றப்ப பர்ஃபெக்ட்டா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். நான் உங்க skvlogz360 YT சேனல். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா தேவா சிஸ்டம் சொல்யூஷன்ஸ் தான் வந்திருக்கோம். இங்க வந்து ஸ்மார்ட் கேஜெட்ஸ், ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் இன்னோவேட்டிவ் கேஜெட்ஸ், நியூ கேஜெட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ நம்ம ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன கேஜெட்ஸ் இருக்குன்னு. ஹாய் ப்ரோ. ஹாய். நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. சோ நம்ம ஷாப் பத்தி சொல்லுங்க. நீங்க சொல்லிருந்தீங்க வந்து டிராவல் கேஜெட்ஸ், அதே மாதிரி வந்து யூடியூபருக்கான பிகினர் கிட் எல்லாம் வந்து இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னென்ன பிரைஸ் கொஞ்சம். நம்ம எல்லாத்தையுமே ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும்னா பிரைஸோட தான் ரிவீல் பண்ணுவோம். அது எப்பவுமே அப்படிதான். ஃபர்ஸ்ட் தேவா சிஸ்டம் சொல்யூஷன் வந்து கரெக்டா அயனாவரத்துல இருக்கு. அயனாவரம் வரைக்கும் நீங்க அங்கெல்லாம் போவேனா. K4 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நியர்பை ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். 1.5 கிலோமீட்டர்ஸ் நியர்பைல இருக்கு. நீங்க தேவா சிஸ்டம் சொல்யூஷன் கேட்டாலே உங்களுக்கு கூகுள் மேப்லயே உங்களுக்கு வழி சொல்றாங்க. சோ அதனால கூகுள மட்டும் நம்புங்க, அதுலயே லொகேஷன் கரெக்டா இருக்கு. நீங்க வந்துடலாம். எப்படியும் நான் வந்து ப்ரோட வந்து ஷாப்போட லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவேன். சோ நீங்க கூகுள் அட்டாக் பண்ணிட்டே வந்துட வேண்டியது. ஆமா, டாக் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம கிட்ட என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். நம்ம கிட்ட வந்து டிராவல் கேஜெட்ஸ் நிறைய இருக்கு. மேஜர் வில் டீல் வித் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் அண்ட் டிராவல் கேஜெட்ஸ் தான். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ட்ரைபாட், ஸ்டாண்ட்ஸ், கிளாம்ப், ஆக்ஷன் கேமராக்கான அக்சசரிஸ், பிளஸ் வந்து லைட்ஸ், அந்த மாதிரி. நீங்க ஒரு கிட் டிராவலரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் ஆகட்டும், இல்ல வந்து ஒரு யூடியூப் ஃப்ரீக்கா இருக்கீங்க அப்படின்னா, இல்ல பிகினரா இருக்கட்டும், கொஞ்சம் எலாபரேட்டா இருக்கும், உங்களுக்கு வயர்லெஸ் மைக், ஸ்டாண்டு, ட்ரைபாட், கிம்பிள், அந்த மாதிரி எல்லாமே பட்ஜெட்ல நம்ம கொடுத்துடலாம். பட்ஜெட்ல ஓகே ஓகே, அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. நல்ல பிரைசிங் கொடுக்கலாம் நம்ம. ஓகே ப்ரோ. சோ நம்ம இப்போ நான் வந்திருக்கான மெயின் ரீசன் வந்து உங்கள்ட்ட கால் பண்ணதுல வந்து நீங்க புது கேஜெட்ஸ் எல்லாம் வந்திருக்கதா எனக்கு போன்ல சொன்னீங்க. நிறைய நியூ கேஜெட்ஸ் இருக்கு ப்ரோ. நான் வந்து இப்போ நிறைய பேர் கேக்குறது வந்து எனக்கு மினிமம் பட்ஜெட்ல வந்து ஒரு ட்ரைபாட் இருந்தா சொல்லுங்க ப்ரோ, மினிமம் பட்ஜெட்ல வந்து எனக்கு ஒரு மைக் ஸ்டாண்ட் இருந்தா சொல்லுங்க, எனக்கு ஒரு மைக் இருந்தா சொல்லுங்க, வயர்டு மைக்கா இருக்கட்டும், வயர்லெஸ் மைக்கா இருக்கட்டும் இருந்தாலும் சொல்லுங்க, அப்படி இப்படி நிறைய கேட்பாங்க. சோ அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், என்கிட்ட இருக்கு ப்ரோ, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு பட்ஜெட்ல கொடுக்குறேன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து கேட்ட மாதிரி உண்மையாவே 1000 ரூபாய்க்கு ஆக்ஷன் கேமரா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் கேட்டீங்க. ஆமா, அதை நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். நம்ம கிட்ட 1000 ரூபாய் வந்து ப்ரோட ஷாப் நேம் போட்டு தேடினாலே வரது இதுதான் இருக்கு. ஆக்சுவலி GoProன்றது ஒரு பிராண்ட், ஆக்ஷன் கேமரான்றது ஒரு உண்மையான நேம். இதுதான் 1000 ரூபீஸ்க்கான ஆக்ஷன் கேமரா, 999 வொர்த். இதுல வந்து நமக்கு கேம், வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங், எக்ஸ்ட்ரா மவுண்ட்ஸ் எல்லாமே வந்துரும். இந்த என்டையர் கிட் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் பிரதர். 1000 ரூபீஸ் தான். ஆமா, ஓகே, கிரேட் ப்ரோ, சூப்பர். இதே மாதிரி இதுல இருந்து நமக்கு வந்து அடுத்த ரேஞ்சில போயிட்டே இருக்கோம். சோ இந்த GoPro வந்து இட்ஸ் a brand. சோ நம்ம ஒரு brand value செட் பண்ணிட்டான். சோ அத கம்பேர் பண்ணும்போது அது ஈக்குவல் இதுதான். இப்ப நம்ம கிட்ட ஆக்ஷன் கேமரா GoPro வந்து 53000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஓகே, நான் சொல்றது வந்து பேசிக் ஆக்ஷன் கேமரா 1000 ரூபாயில இருந்து இருக்கு. ஆனா அச்சீவ் பண்ண நம்ம கேக்குற குவாலிட்டி வந்து அது கொடுக்கும். 1000 ரூபாய்க்கு உண்டான வொர்க் நம்ம இன்ஸ்டா பேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அது வீடியோ எடுத்து டாக் பண்ணிருப்பாங்க. சோ அதோட குவாலிட்டி அது கொடுத்துரும். இதுல வந்து எவ்வளவு 720 ப்ரோக்ரசிவ். ஓகே,
720 progressive இருக்கு. பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங், மவுண்ட்ஸ், பேசிக்கான மவுண்ட்ஸ் எல்லாமே வந்துரும். சோ அந்த 1000 ரூபாய்க்கு ஒர்த் இதுல இருக்கும். இது வந்து ஒரு 1000 ரூபாய் கேமராக்கான ஒர்த் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி இதுக்கு அடுத்த மைக்ஸ் எப்படி இன்பில்ட் மைக்ஸ் இருக்கா? எல்லாமே இன்பில்ட் மைக் ப்ரோ. எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கேமராஸ் தான் போகணும். இதுல வந்து உங்களுக்கு ஸ்லோமோ, ஃபாஸ்ட் எல்லாமே இருக்கும். இதுலதான் நீங்க எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ண முடியும். சோ இதுல வந்து V8 மாடல். இதுல வந்து உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆகட்டும் எல்லாமே இருக்கும். இதுக்கு நடுவுல ஒரு மிட் வேரியன்ட் இருக்கு. டீசென்டான பட்ஜெட்ல எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 3500 எடுக்கலாம். It comes with 170 degree wide. So அது மேக்ஸிமம் கவரேஜ் it will be wow அப்படி இருக்கும். சோ 170 டிகிரி வைடு நல்ல கவரேஜ் இருக்கும். அது பர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ அதுக்கு நீங்க போகலாம். அந்த மாதிரி நிறைய வேரியன்ட் இருக்கு. அதே மாதிரி கிளாம்ப்ஸ் ஆகட்டும், அதுக்கான ஹோல்டர்ஸ் ஆகட்டும், அதுக்கான மவுண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. பட்ஜெட்லயும் இருக்கு நம்ம கிட்டலாம். ஓகே ப்ரோ. சோ அடுத்து நம்ம வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ப்ரோ. இப்போ மழை காலம் தொடங்குது அப்படின்றதால வாட்டர் ப்ரூஃப் பைக் ஹோல்டர் இது இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருக்க ஐட்டம். வெளியே நிறைய பிரைசிங்ல இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லியிருந்தாங்க. நம்மளே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொடுக்கும்போது நம்மளே 700 தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ மழை காலம் ஆரம்பிச்சா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிரைஸ் ஏத்துவாங்க. நம்ம பிரைஸை கம்மி பண்றோம். 500 rupeesக்கு வாட்டர் ப்ரூஃப் பைக் ஹோல்டர் கொடுக்கும். 500 rupeesக்கு. ஓகே 500 rupeesக்கு வாட்டர் ப்ரூஃப் பைக் ஹோல்டர் கொடுக்குறோம். வித் டச் ஒர்க் ஆகும். பின்னாடி கேமரா ஆக்சஸ் பண்றதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. இது இப்ப நம்ம கிட்ட இருக்க ட்ரெண்டிங்கான ப்ராடக்ட்ல ஒண்ணு. இதுக்கு அடுத்து நிறைய பைக் ஹோல்டர் இருக்கு. மெட்டல்ல இருக்கு, BSDTP இருக்கு, 7M 5M நிறைய பிராண்ட்ல இருக்கு. நான் உங்களுக்கு வந்து ஒரு மழை காலத்துக்கு ஒரு ஹோல்டரா நான் உங்களுக்கு சொல்றேன். கம்மி ரேட்லயும் ஹோல்டர்ஸ் இருக்கு. நான் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஹோல்டர் நம்ம கிட்ட 500 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். குவாலிட்டியானது. ஆமா, குவாலிட்டியானது ஒரு 500 இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் கிட். இப்ப இது ஒரு பிகினரா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லைட், ஒரு மைக், ஒரு ஸ்டாண்ட், ஒரு ஹோல்டர் மொத்தம் செட்டா வந்துரும். செட் 1600 ரூபாய்க்கு கொடுக்குறோம் நாங்க. ஓகே, நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு செட் 1200. ஓகே ப்ரோ. இத நீங்க இதுல என்னென்ன இருக்கு ப்ரோ? ஒரு மைக் இருக்கு. ஓகே, லைட் இருக்கு. லைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மோட் ஆஃப் பிரைட்னஸ் இருக்கு. ஓகே, சோ வீடியோஸ் எடுக்கும்போது யூஸ் ஆகும். இது எல்லாமே டிட்டாச்சபிள் தான். நீங்க எப்படி வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓ வாவ். பிளஸ் வந்து இத அப்படியே நீங்க கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஹேண்டிலா யூஸ் பண்றதுக்கு, மோனோவா vlog எடுக்கிறதுக்கு, ஒரு சோலோ vlog இருக்கு, இல்ல ஒரு ஃபுட் போட்டோகிராஃபி எடுக்கிறீங்க, ஃபுட் வீடியோ எடுக்கிறீங்க, அந்த மாதிரி ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேணும்னா நீங்க டெஸ்க்ல அப்படியே வச்சுக்கலாம். ஓ யா, நைஸ், சூப்பர். சோ இது வந்து லைக் இப்ப இந்த செட்ல என்னென்ன வரும்ன்றதுக்காக ஒரு டெமோக்காக வச்சிருக்கேன். மைக்கு, லைட்டு, கிளாம்ப், பிஸ்டல் ட்ரைபாட், கம்ஸ் வித் ஸ்டாண்டு. இதோட வந்து உங்களுக்கு ஒரு ஷட்டர் பட்டன் இருக்கும். இப்போ வேர்ல்டு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கனால வந்து இப்போ எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் தான் நம்பி இருக்காங்க. உங்களுக்கே தெரியும். இ-காமர்ஸ் வெப்சைட் நேம் பண்ண விரும்பல. பட் எல்லாருமே வந்து ஃபாஸ்டா இருக்கனால எல்லாமே அதே தான் அங்கதான் போறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்துமே அங்க ரிவ்யூஸ் இருக்குதா, இவ்வளவு இருக்கா, சரி ஓகே நம்ம வாங்கிடலாம், வீட்லயே டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்றாங்க. சோ அதுக்கும் நம்மதுக்கும் எப்படி ப்ரோ கம்பேரிசன்? எப்படி நம்ம இங்க நம்பி வாங்கலாம்? ஆன்லைன்ல விக்கிறவனும் ஒரு வியாபாரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கணும். ஆன்லைன்ல விக்கிறவனும் ஒரு வியாபாரி தான். அவனும் ஒன்னும் கம்மியாலாம் கொடுக்கல. அவனை விட கம்மியா ஆஃப்லைன்ல கொடுக்க முடியும். அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஆன்லைன்ல தான் நல்லா கிடைக்கும் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் செட் பண்றப்ப ஏன் ஆஃப்லைன்ல நல்லா கிடைக்காதா? நான் இங்கே தானே இருக்கேன். நான் இங்கேயே இருக்கேன், நான் இங்கே கடை வச்சிருக்கேன், நாங்களும் பண்ண முடியும்ன்றதுதான் கான்செப்ட். நீங்க வந்து ஒரு ஆன்லைனையே சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கிடைக்காத பொருளுக்கு ஒரு வேளை இங்க நம்ம எடுக்க முடியாது அப்படின்னும் போது ஆன்லைன் போகலாம். கிடைக்குதுன்ற பொருளை நீங்க ஆஃப்லைன்ல வாங்க. உங்க பக்கத்துல கடையில போய் வாங்க. டச் அண்ட் ஃபீல், அது ஒரு வேற லெவல் ஃபீல். அது என் கஸ்டமர்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். என் கஸ்டமர்ஸ் தான். சோ வந்து இதை பார்த்து இது இப்படி இருக்கா தமிழ், இது எப்படி இருக்கு, என்ன ஏது, இதெல்லாம் பார்த்து வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். சோ அதனால வந்து மோஸ்ட்லி என் கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனை விட ஆஃப்லைன்ல என்ன ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சோ இப்போ நான் 1200 கொடுக்குறேன்னா இதுலயே அவங்க ஆன்லைன்ல இன்னொரு கஸ்டமர் வாங்கிட்டு வந்தவருக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகே, அவன் 1000 ரூபாய்க்கு கொடுத்து, 800 ரூபாய்க்கு கொடுத்து, 700 ரூபாய்க்கு கொடுக்கட்டும். பட் நான் கொடுக்குற குவாலிட்டியான ஸ்டாண்டு, இந்த லைட், இந்த பிரைட்னஸ் வருதா, அதுல பிரைட்னஸே இல்ல, அதெல்லாம் அவர் சொன்னாரு. எனக்கு இந்த ஷட்டர் பட்டன் வரலப்பா, இந்த ஒயர் வரல, எனக்கு இந்த மாதிரி இருக்கு. இப்ப என்கிட்ட அந்த மிஸ் வாய்ப்பு இல்ல. நான் செக் பண்ணி தானே ஒண்ணு கொடுக்குறேன். சோ அது மட்டும் இல்லாம அவங்க இந்த பிளாஸ்டிக் வந்து இந்த இதெல்லாம் விரிசல் விட்டு இருந்ததுப்பா, எனக்கு அதுல நிறைய ரிட்டர்ன்ஸ் இல்ல, ஆப்ஷன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்றேன். பட் நம்ம கிட்ட அதெல்லாம் கிடையாது. என் கஸ்டமர் அந்த ஹோல் குவாலிட்டி வந்து மிஸ் ஆகாது. அதனால என் கஸ்டமர்ஸ் தான். அதனால ஆஃப்லைன் சேல் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எனக்கும் கஸ்டமர் வாக்கிங் ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணி விற்கலாம். அதனால இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு வயர்டு இந்த கிட்ட காமிச்சேன்ல, வயர்லெஸ் மைக் உங்களால எவ்வளவு ரேட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? வயர்லெஸ் மைக் பிராண்ட் ஒரு பிராண்டுக்கு ஏத்த வேல்யூ மாறும். பிராண்ட் எல்லாம் விட்டுருங்க. கம்மி ஒரு வயர்லெஸ் மைக் எவ்வளவு இருக்கும்? ஒரு 3000 ரூபாய், 3000 சில்லற, 1300 ரூபாய்க்கு நாங்க வயர்லெஸ் மைக் கொடுத்துட்டு இருக்கோம். 1300 ரூபாய்க்கு. ஓ ஓகே, 1300 ரூபாய்க்கு வயர்லெஸ் மைக் கொடுக்குறோம். ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளே. ஓ ஓகே, ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளே. வயர் கியர் கச்சராவே வேணாம். நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னா ஜஸ்ட் 1300க்கு என்கிட்ட வயர்லெஸ் மைக் இருக்கு. இல்ல ப்ரோ நான் 2 பேர் பண்றோம், இப்ப நானும் ப்ரோவும் பண்றோம், 2 பேரும் என் மைக்ல தான் பண்றோம். காரணம் என்னன்னா நான் வந்து ஒரு ப்ராடக்ட வந்து காட்டணும்ன்றதை விட நாங்க யூஸ் பண்றோம். இப்ப எங்க வாய்ஸ் கிளாரிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும்
ப்ரோவோட பழைய வீடியோவோட வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதையும் நீங்க பாருங்க. நீங்க அவ்வளவு சவுண்ட் இருக்கு, பட் நாங்க பேசுறது மட்டும் தான் கேட்கும். அதுக்கு தான் நாங்க இதை வந்து ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நான் அவர் கொண்டு வந்த மைக் கூட நீங்க வைங்க, நாம இதை ஃபிக்ஸ் பண்ணி காட்டலாம். ஏன்னா என்கிட்ட இருக்க ப்ராடக்ட்டை நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சா உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு வந்து கொடுத்து செக் பண்றது வேற. சோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஐடியா பண்ணி நாங்க இந்த ப்ரொசீஜர் பண்ணிருக்கோம். இதுக்காக நான் வந்து என் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்றேன்னு நினைக்காதீங்க, வாய்ஸ் கிளாரிட்டிக்காக தான் நாங்க இதை பண்ணிருக்கோம். சோ அதனால எப்பவுமே நம்ம யாருமே ஃபோர்ஸே பண்ண மாட்டோம். அவங்க வந்து தான் கேட்பாங்க, ப்ரோ நான் டிராவல் பண்றேன், இந்த லைட் வேணும், இந்த மைக் செட் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஸ்டிக் வேணும், நல்லா எனக்கு ஒரு இவ்வளவு நீட்டுக்கு ஒரு ஸ்டிக் வேணும் ப்ரோ. என்கிட்ட அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க வெளியே போயோ இல்ல ஆன்லைன்ல பார்த்து வாங்க முடியும். இங்க வந்து பார்க்கும்போது வா ப்ரோ இவ்வளவு பெரிய ஸ்டிக்கா, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம பண்ணா நல்லா இருக்கும். சோ இதை தவிர்த்து வேற நம்மள்ட்ட அடிஷனலா நிறைய கேஜெட்ஸ் இருக்கு ப்ரோ. ஓகே, ஹெல்மெட் வைப்பர் பாத்திருக்கீங்களா? இல்ல பார்த்தது இல்லையே. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவாஜி படத்துல கண்ணாடியில வைப்பர் பாத்திருக்கேன் சாங்ல. இது வந்து பைக்கோட ஹெல்மெட்ல மாற்ற வைப்பர். ஓ ஓகே. இது இந்த டிராவல் பண்றவங்க எல்லாம் என்கிட்ட வாங்குவாங்க. ஓகே, இந்த பைக்கோட ஹெல்மெட்ல நீங்க மாட்டிட்டீங்க அப்படின்னா பைக்கோட ஹெல்மெட்டை வைப் பண்ணும் இது. ஓகே, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஓ ஓகே, தெரியுதா? சோ இது டிராவல் பண்றவங்க வாங்குவாங்க. நான் உங்களுக்கு இப்போ பார்த்ததே இல்ல ப்ரோ, புதுசா பாக்குறேன் ப்ரோ. ஓகேவா? இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி இன்னோவேட்டிவான ஐட்டம் நிறைய இருக்கும் என்கிட்ட. ஓ நைஸ் ப்ரோ. சோ இது என்ன பிரைஸ் ரேஞ்ச் ப்ரோ? இதெல்லாம் வந்து பிரைஸ் ரிவீல் பண்ண கூடாது, அதனால இப்போதைக்கு நான் ரிவீல் பண்ணவும் விரும்பல. ஓகே, உங்க ஸ்ட்ராட்டஜி புரியுது எனக்கு. கரெக்ட் தான். ஏன்னா ஒரு சில நியூ கமர், இந்த நியூ கமரை பாக்குறதுக்கே நிறைய பேர் வருவாங்க. இப்போ நான் ஒரு சில நாம வந்து ஒரு விஷயத்த வந்து இன்னோவேட்டிவா காட்டுறோம் அப்படின்னா they need to like it. அதுக்கு அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் வர வைக்கணும். ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஆமா, இத வந்து கேஜெட்ஸ் பொறுத்தவரை நீங்க சொல்ற கேஜெட்ஸ் பொறுத்தவரை கரெக்ட் தான், உங்களோட டிசிஷன் எடுக்கலாம். சோ மோஸ்ட்லி நம்ம எல்லாத்துக்குமே பிரைஸ் ரிவீல் பண்ணுவோம். இப்போ இது 1300 ரூபாய், 1300 ரூபாய், இது 1000 ரூபாய்னா 1000 ரூபாய். இப்போ இந்த சிங்கிள் மைக் எடுக்கிறீங்களா 1300 ரூபாய், டியூவல் மைக்னா 2650. இது எல்லாமே நம்ம ரிவீல் பண்ணுவோம். பட் ரிவீல் பண்ணாத ஒரு விஷயம் அது. அதுக்கு வந்து அது ஒரு புதுசா இருக்குது. சோ டெஃபினட்டா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அத ஆன்லைன்ல போட்டு பாருங்க, அது என்ன பிரைஸ் காட்டுதுன்னு பார்த்துட்டு வாங்க. ஏன் பிரைஸ் என்னன்றதை நான் அப்புறம் சொல்றேன். சோ அது டோட்டலா வித்தியாசமா இருக்கும். ஓகே, சூப்பர். கஸ்டமர் கேன் ஃபீல் இட். இப்போ எல்லாமே அப்படிதான். இப்போ நான் வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்றோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி தானே பண்ணணும். நான் அதுக்கு அந்த மாதிரி தான் பண்றேன். இப்போ என்னோட ப்ராடக்ட் அது எனக்கு தெரியும். கால் பண்ணுங்க, இல்ல நேர்ல வாங்க சொல்லிடலாம். இப்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சோலார் பேனல். இந்த சோலார் பேனல் வந்து எங்களோட ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ல ஒண்ணு. ஒரு சோலார் பேனல்லயே உங்களுக்கு வந்து பவர் பேங்க் இருக்கு, 2 காப் லைட்ஸ் இருக்கு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அதுல எஃப்எம் இருக்கு. நம்ம வண்டி ஓட்டும் போது மேல வச்சாலே போதும், சார்ஜ் ஆகும். சோ அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இந்த சோலார் பேனல் சொல்லுங்க, இது அடிஷனலா நம்ம கேபிளும் நம்ம போட்டு சார்ஜும் போட்டுக்கலாம். ஓகே, அப்படியே சோலார்லயே சார்ஜ் ஆகும். ப்ளூடூத் சன்கிளாஸ்லயே என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மைக் இருக்கு. அதாவது சன்கிளாஸ் எப்படி விவேகம் படத்துல அஜித் சார் பேசுவாரு, கண்ணாடியை மாட்டிட்டு தலை பேசுவாருல, ஆமா ஆமா, அந்த கண்ணாடியிலேயே போன், அந்த மாதிரி அதாவது கண்ணாடியிலேயே போனு. இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸான கேஜெட்ஸ் என்கிட்ட இருக்கு. இப்போ சன்செட் லேம்ப்னு பாத்தீங்கன்னா இதுதான் சன்செட் லேம்ப், நல்லா பெருசா இருக்கும். பட் என்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு என்கிட்ட சன்செட் லேம்ப் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து வெளியே பார்க்கவே முடியாது. ரொம்ப எக்கனாமிக். சன்செட் லேம்ப்னா என்ன ப்ரோ? எனக்கு தெரியல, நான் புதுசா கேள்வி. சன்செட் லேம்ப்ன்றது ஒண்ணு இல்ல. இப்போ ஒரு ப்ராடக்ட் போட்டோகிராஃபி எல்லாம் பண்றாங்க, இல்ல ஒரு ஹைலைட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு தீமிங் கொண்டு வருவாங்க. இப்ப நம்ம வந்து இதுலயே பாருங்க, தெரியுதா? ஓகே, தெரியுதா உங்களுக்கு? இதுல வந்து ஒவ்வொரு கலர் வரும். ஓகே, இப்ப நம்ம வந்து இதை வந்து ஒரு ப்ராடக்ட் போட்டோகிராஃபில எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இதோட தீமிங்கே வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இது. இது வந்து எங்கிட்ட இந்த சைஸ்ல இருந்து இருக்கு. இப்ப நீங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கு. இதுல 200 rupeesக்கே நாங்க தரோம். இது எங்களோட ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ல அட்ராக்டிவான ப்ராடக்ட்ல இந்த 200 rupees சன்செட் லேம்பும் ஒண்ணு. ஓகே, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான கேஜெட்ஸ் இருக்கு. காட்டணும்னு நினைச்சா காட்டிக்கிட்டே போலாம். இப்போ நீங்க வந்து ஒரு லெவாலியர் மைக் வாங்குறீங்க அப்படின்னா என்கிட்ட 500 ரூபாய்க்கு இருக்கு போனுக்கு. இல்ல டிஎஸ்எல்ஆருக்கு வேணுமா 950 ரூபாய்க்கு என்கிட்ட இருக்கு மைக்கு. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் இருக்கு. நான் வந்து உங்களுக்கு எதை காட்டுறது எதை விடுறது அளவுக்கு இருக்கும். இப்போ நீங்க அந்த கிம்பிள் எடுங்க. கிம்பிள் பாத்தீங்க அப்படின்னா கிம்பிள்லாம் வெளியே எவ்வளவு இருக்கும்? ஒரு 10,000 5,000. இது வந்து ஒரு 3 axis கிம்பிள் 5,500 ரூபாய்க்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் வித் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சோ நீங்க லெஃப்ட் திரும்பினா நிஜ டைம் நான் பாத்துர்க்கேன், ரைட் திரும்பும். நீங்க வந்து கையை இப்படி திருப்பினாலே போதும், அதுவே லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் மாதிரி. நீங்க கியரை கைட்டி இன்டர்சேஞ்ச் பண்ணி மாட்டணும்ன்ற அவசியமே கிடையாது. மோஸ்ட் அட்வான்ஸ் கிம்பிள் 3 axis கிம்பிள் 5,500 ரூபாய்க்கு நாங்க கொடுக்குறோம். சூப்பர் ப்ரோ. இது கண்டிப்பா இந்த யூடியூபர்ஸ்லாம் இது கண்டிப்பா ஆக்சுவலா தேவை. இப்போ நிறைய பேர் வாங்குவாங்க என்கிட்ட டிஜே பண்றவங்க. சோ இது வந்து இட்ஸ் காம்பேட்டிபிள் வித் டிஎஸ்எல்ஆர்மா இல்ல இது மொபைல் மட்டும் தான்? டிஎஸ்எல்ஆர் வேற, இது மொபைல் வேற. மொபைல் இது வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும்.
அதுவே எல்லாமே பண்ணிக்கும். அந்த மாதிரி என்கிட்ட இருக்கு. சோ இப்போ இந்த கிம்பால்ல வந்து டிஎஸ்எல்ஆர் கம் வித் மொபைலும் இருக்குதுங்களா நம்மள்ட்ட, இல்ல லைக் டிஎஸ்எல்ஆர்ஸ் நாங்க டீல் பண்றதே இல்ல. சோ மோஸ்ட்லி நாங்க வந்து மொபைல் போட்டோகிராஃபிக் தான் நிறைய சப்போர்ட் பண்றோம். அதனால ஒன்லி மொபைல் தான் பண்ணிட்டு இருக்கோம். டிஎஸ்எல்ஆர் கிம்பிள் நம்ம கிட்ட இல்ல. ஓகே. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா கார் நெக் மசாஜர். இது வந்து என்கிட்ட இப்ப டிராவல் பண்ற எல்லாரும் வாங்கிட்டு போறது. நீங்க கழுத்துக்கு பின்னாடி ஒரு சாதாரண ஒரு நெக் பில்லோ வாங்கணும் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 1000 ரூபாய் அந்த ரேஞ்ச் வந்துடும். நான் வந்து 950 ரூபாய்க்கு கார் நெக் மசாஜரே கொடுக்குறேன். சோ இது வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ணும். இது வந்து ப்ராடக்ட்ஸ் இந்த பிரைஸ் தான் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ப்ராடக்ட். இது 50 ரூபா கூட 50 ரூபா கம்மியாகும் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட். இது ரொம்ப ஹிட்டான ஒரு மாடல் எங்களுக்கு. சோ இது இப்போ அதுக்கேத்த அவுட்புட் கொடுக்குமா, அந்த மசாஜுக்கு ஏத்த அவுட்புட் கொடுக்குமா? உங்களுக்கு தாராளமா கொடுக்கும். ஏன்னா இது அவ்வளவு ரன் ஆகுது அப்படின்னும் போது அதுக்கேத்த மாதிரி போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிலிக்கா ஜெல் சீட்ஸ். ஆமா, நான் இது வந்த உடனே பார்த்தேன், இங்க என்ன இது மாதிரி மெஷ் மாதிரி இருக்கு. ஆமா, இந்த மெஷ் தான் இது. ஆக்சுவலி இது வந்து ஒரு சிலிக்கா ஜெல் மெஷ். பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சில்னஸ் தெரியும் ஏசில இருக்கிறதால. இது ஒன்னும் கார்ல நீங்க யூஸ் பண்றப்ப பர்ஃபெக்டா இருக்கும். என்ன பர்பஸ் ப்ரோ? இது வந்து ஒரு ஹேர் சர்க்குலேஷனுக்கு, நம்ம வந்து ரொம்ப நேரம் உட்காந்து அந்த பெயின் இல்லாம இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். டெய்லி டிராவல் பண்றவங்க கார்ல சீட்ஸ்ல எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 400 rupees இதோட விலை. ரெகுலரா வந்து இந்த சிஸ்டம்ஸ் ஒர்க் பண்றவங்க எல்லாரும் வாங்குறாங்க என்கிட்ட. இது 400 rupeesக்கு செம்ம ஒர்த்தா இருக்கும். அந்த பேக் பெயின் ரெடியூஸ் பண்ணி சூப்பரா பண்ணி தரும். ஓகே ப்ரோ. சோ இது நம்ம கிட்ட இருக்கு. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ சோலார் லேம்ப்ஸ் நம்ம நிறைய கான்சென்ட்ரேட் பண்றோம். ஸ்ட்ரீட் லைட் லேம்ப்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பார்பிக்யூ செய்யற ஸ்டாண்டு, சார்கோல் போட்டு 650 rupees வரும். காம்பாக்டான ஸ்டாண்ட். இதெல்லாம் டிராவல் அப்ப எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் ப்ரோ. நான் சோலோவா ஒரு வீடியோ பண்றேன் அப்படின்னா என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லைட், ஹோல்டர், மைக் ஹோல்டர், இது 3 இந்த ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பண்ணுவாங்களே அந்த இப்ப நீங்க ஒரு சிட்டிங் பொசிஷன்ல பண்றீங்க அப்படின்னா அது என்கிட்ட இருக்கு. 850 ரூபாய்க்கு என்னால கொடுக்க முடியும் அதெல்லாம். அந்த மாதிரி இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு ட்ரைபாட் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல லென்த்தா ஒரு ட்ரைபாட் வேணும் ப்ரோ அப்படின்னாலும் என்கிட்ட 500 ரூபாய்க்கு 7 feet ட்ரைபாட் இருக்கு. இல்ல ப்ரோ எனக்கு கம்மியில வேணா 280 rupeesக்கு என்கிட்ட ட்ரைபாட் இருக்கு. எனக்கு பிராண்ட்ல வேணா 2500 ரூபாய், 5000 ரூபாய், 10000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ரேட்க்கு ஏத்த மாதிரி மாறும். ஆனா என்கிட்ட பட்ஜெட்னு போது பட்ஜெட்லயே எங்க நல்லா இந்த அவங்களுக்கு தேவையானதை கொடுக்க முடியும். அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. மொபைல் ஹோல்டரா இருக்கட்டும். இப்போ இது கூட பாத்தீங்கன்னா ஒரு கொரில்லா ட்ரைபாட். இது வந்து எனக்கு இதுவும் ஒரு விதமான ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் தான் நம்ம ஸ்டோர்ல. நான் நிறைய யூடியூபர்ஸ் நான் பாத்துருக்கேன் இதை யூஸ் பண்றது. 500 rupeesக்கு நம்ம கொடுக்குறோம். புடிச்சு பாருங்க வெயிட் எப்படி இருக்குன்னு. ஒரு 500 rupees ட்ரைபாட்னே சொல்ல முடியாது. இதுவும் டிட்டாச்சபிள். பாத்தீங்கன்னா தெரியும், தெரியுதுங்களா? அதுவும் டிட்டாச்சபிள். அதே மாதிரி இது லைக் கியர். ஆமா, நீங்க எப்படியா சுத்திக்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி சுத்தி காட்டுறது காரணமே தெரியுதா? இதை நீங்க லாக் பண்ணிக்கலாம். வேணாம் அப்படின்னு ஒன்னும் எலாபரேட் பண்ண நினைச்சீங்கன்னா ஃபுல்லா எலாபரேட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி இதுக்கும் கியர் லாக்கிங் இருக்கும். பால் நெக் தனியா வரும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இதுல. ஆனா இது பாத்துர்க்கேன் ப்ரோ. நான் நிறைய யூடியூபர்ஸ் யூஸ் 500 கொடுத்துட்டு இருக்கோம். சோ DSLR ஹோல்ட் பண்றவங்க போன், ஆக்ஷன் கேமரா எல்லாரும் வாங்குறாங்க. நல்ல குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல். தெரியுது ப்ரோ. நல்ல கேஜ்டா இருக்கும். அதான் இங்க சொன்ன மாதிரி பார்த்து வாங்குறதுதான் ஆக்சுவலா ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். இப்போ நிறைய கொரில்லா ட்ரைபாட்ஸ் இருக்கு. கொரில்லா ட்ரைபாட்ஸ் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்க ஒன்னொரு அட்ஜஸ்ட் பண்ணி லாக் பண்ணி இதெல்லாம் ஒரு 500 ரூபாய்க்கு இது வேற லெவல்ல ஒர்த்தா இருக்கும். ஆமா, அது லைட் வெயிட்டாவும் இருக்கு. உங்களுக்கு அந்த வெயிட்டும் சரி, அந்த யூஸ் பண்ற ஹேண்டிலும் சரி ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கும். சூப்பர் ப்ரோ. ஆல் ரைட், நம்ம வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து என்னோடய அனலிட்டிக்ஸில் நான் செக் பண்ணும்போது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவுமே வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறதுலேருந்தே எடிட் பண்ணி அதை யூடியூப்பில் அப் பண்ணுற வரைக்குமே வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ எங்கள் எஃபர்ட்ஸுக்கு வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இன்னும் நிறைய கேஜெட்ஸே வந்து அவர் காமிச்சிருந்தாரு. அது வந்து என்னால் வீடியோவில் போட முடியல, ஏன்னா அது லெங்க்த்தியாக போயிடும். பட் நான் மற்ற கேஜெட்ஸை வந்து ஷார்ட்ஸாக போடுவேன். லைக் 1 minute 30 seconds ஷார்ட்ஸாக போடுவேன். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஷார்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸில் இருக்கிற கேஜெட்ஸை பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஐ வில் see you in the next video. So take care and bye bye.